எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்கங்க. இப்போ 3 வேளை சாப்பாடு செய்கிறது போக பொரிக்கிறதுக்கும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டே இருக்கணுங்க. இன்றைக்கி சிம்பிளாக வேர்க்கடலையை வறுத்து கொடுத்துடலான்ட்டுங்க. இந்த வறுக்கிறது கூட வறுத்துடலாங்க. அந்த தோல் எடுத்து வச்சா தான் இந்த குட்டி பையனுக்கு பிடிக்கும். சரின்ட்டு ஒரு புது டெக்னிக் ஒரு இடத்துல பார்த்தேங்க. வறுத்த வேர்க்கடலையை ஒரு டப்பாவில் கொட்டிங்க. அதை மூடி வச்சுட்டு அதை நல்லா குளுக்குன்னு குளுக்கணுன்னா அந்த தோலெல்லாம் உறிஞ்சிருவாங்க. ஆனால் எல்லா தோலும் போலிங்க. சிலதெல்லாம் கையிலே தான் தேய்ச்சி எடுத்தேன். அப்புறம் இது சளிச்சிட்டு இருக்கிறப்ப குட்டி பையனும் ஓடி வந்துட்டாங்க. இதே சளிடானா உடம்ப உட்காந்து சளிச்சிக்கிட்டு இருந்தான். சரி நம்ம கற்றுக் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வாயில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாருங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததை ஒரு கப்பு கொடுத்து அதை எடுத்து போடு சாமி அப்படின்னு கொடுத்துட்டுங்க. அப்படியே தூக்கிட்டு போராசான்ட்டு அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. ஏன்னா வேலை செய்ய விட மாட்டான். அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கண்ணாடி ஜாடியில் அந்த வேர்க்கடலையே போட்டு வச்சாச்சுங்க. இதை பார்த்தோன்னா அப்படியே மலரும் நினைவுகளுக்கு போயிடுவேங்க. இந்த ஸ்கூல் லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதம் எங்கள் சின்னம்ச்சிங்க தோட்டத்துக்கு போயிடுவோங்க. அங்கே தான் ஜாலியாக இருப்போம். அங்கே ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமாங்க கொடுப்பாங்க, இந்த வறுத்த வேர்க்கடலையும் ஒரு துண்டு வெல்லமோ இல்லாட்டி கரும்பு சர்க்கரையும் தாங்க. செம்மையாக இருக்குங்க. இது ஒரு கடி அது ஒரு கடின்னு கடிச்சா அப்படியே ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி இந்த வேர்க்கடலை கூட உங்களுக்கு ஏதாவது மலரும் நினைவுகள் இருக்குதா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீட்டில் ஏலக்காய் வாசம் மட்டும் வரக்கூடாதுங்க. 2 பேரும் போட்டி போட்டு இடிச்சு கொடுக்குறேன்னு நின்றுவாங்க. நிறைய வேர்க்கடலை வேற வறுத்து வச்சுட்டுங்க. அதில் கொஞ்சமாக எடுத்து வேர்க்கடலை உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இந்த ரெசிபி வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.